My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination குறிய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இப்போதைக்கு இருக்கு. 2024ல பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு பிரச்சனைகள் இதன் காரணமா NEET ரிசல்ட்ஸ் டிலே ஆச்சு. இந்த வருஷமும் நமக்கு இந்தியால மத்திய பிரதேஷ் ஹை கோர்ட் வந்து நமக்கு ஸ்டே ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெட்ராஸ் ஹை கோர்ட்டுமே NEET ரிசல்ட்ஸ் குறிய ஸ்டே ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழக மாணவர்கள் சென்னையில் ஆவடியில் சில சென்டர்ஸில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வெதர் கண்டிஷனால் பவர் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஃபைல் பண்ண கேஸினுடைய இன்டரிம் ஆர்டராக ஒரு ஸ்டே அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டே அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இதுதான். அதுக்கு முன்னாடி நமக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் யூனியன் ஆஃப் இந்தியாவும் அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி ஜூன் மாதம் அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது வரும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஹியரிங் வரும்போது நமக்கு என்ன மாதிரி அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்டுகெதர் மத்திய பிரதேஷில் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ நீட் எக்ஸாமினேஷனுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய சென்டர்ஸ்லேயும் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பவர் ஃபெயிலியர்னால எக்ஸாமினேஷன் சென்டரில் அவங்க எழுதக்கூடிய அந்த விதத்தில் பாதிப்புகள் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்லாம் இந்த வருஷம் ரொம்ப டஃப். 3 மணி நேரம் எக்ஸாமை 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது காமிக்குது. அண்ட் அகைன் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அது ½ அன் ஹவரோ அல்லது 1 ஹவரோ அல்லது 10 நிமிஷமோ தட் வில் அஃபெக்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். ஸோ பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க வேண்டுகிற இல்லை அவங்க விரும்புகிற நீதி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறதுல மிஸ்பா கரியர் அகாடமி உடன் இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற அப்டேட் அப்படிங்கிறது ஸ்டே ஆர்டர் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி கூடிய சீக்கிரத்தில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அல்லது யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன மாதிரியான அப்டேட் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கேஸுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ விஷ் there should not be any delay in the results. ஆனால் at the same time பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் அவங்க விரும்புகிற நீதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பெருசாக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ரொம்ப இழுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். பட் லெட்ஸ் see, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹானரபிள் ஜட்ஜஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெளிவரும். ஸோ there could be some delay, பட் பெரிய டிலே இருக்காது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.